Hello friends, welcome to Fantasy with Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கரீபியன் பிரீமியர் லீக் இதுல நடக்க இருக்கிற 8வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படிங்கறத பார்த்தோம்னா ஆன்டிகுவா அண்ட் பார்புடா ஃபால்கோன் மேட்ச், ட்ரென்பேக்கோ கிங் ரைடர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் நடக்க இருக்கு. இந்த மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்க நம்ம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி செப்டம்பர் நடக்க இருக்கு. டைமிங் எடுத்துக்கிட்டோம்னா விடிய காலையில 4:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க இருக்குங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் அதே வெனு தான், சார் விவிலியன் ரிச்சர்ட் ஸ்டேடியம் ஆன்டிகுவால தான் இந்த மேட்ச் நடக்க இருக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம டெலிகிராம் சேனல்ல அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல 2 டீம்ல இருக்க பிளேயிங் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கிறோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எல்லா மேட்சுக்கும் நடக்கிற எல்லா மேட்சோட பிளேயர்ஸோட லாஸ்ட் 5 மேட்ச்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை முறை ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க, அவங்க விக்கெட் எத்தனை முறை எடுத்திருக்காங்க லாஸ்ட் 5 மேட்ச்ல அப்படிங்கிறத ஒரு ஸ்டாட்டா கொடுத்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜா இருக்கும். நம்ம டெலிகிராம் இருக்கும் போது எதுக்கு வாட்ஸ்அப், டெலிகிராம்ல நீங்க கொடுக்கலாம்னு யோசிக்கலாம். டெலிகிராம் சேனல்ல எப்ப வேணா பேன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனாலதான் ஒரு முன்னெச்சரிக்கையா நாங்க வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஃப்ரீயா விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா மேட்சோட பிளேயர்ஸோட லாஸ்ட் 5 மேட்ச் ஸ்டாட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பார்த்து பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 145 சம்திங் 150 தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்றவங்க ரீசெண்ட் அந்த 4 மேட்ச்ல செகண்ட் ஹாஃப் பேட் பண்றவங்க தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் போத் பேட்டருக்கா இருக்கட்டும் பவுலருக்கும் 2 பேருக்குமே சப்போர்ட்டிவ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற அந்த மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிங்கா இருக்குங்க. செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ற ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ற டீம் ரொம்பவே வின் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்ததா வெனுவை கடை பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. பேட் செகண்ட் ஹாஃப் பண்ணவங்க 9 மேட்ச் வரையும் வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பேட் செகண்ட் பண்றவங்க தான் ரொம்ப வின்னிங் பொசிஷன்ல அப்ரைட்ல இருக்காங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் 144 அப்படிங்கிறது அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சரி லூஸ்கா ஜோன்ஸா 179 அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஆன்டிகுவா அண்ட் ஹேவல் பர்ட்ஸ் 96 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ அடுத்ததா ஹெட்வெட் ரெக்கார்டை பார்ப்போம். ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 25 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல ட்ரென்பேக்கோ கிங் ரைடர்ஸ் 15 மேட்சும் ஆன்டிகுவா பார்புடா ஃபால்கோன் 10 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ட்ரென்பேக்கோ கிங் ரைடர் பாத்தீங்கன்னா 5 மேட்ச் வின்னிங் பொசிஷன் அப்ரைட்ல இருக்காங்க. இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணியில கிட்டத்தட்ட ஒரு 150 இருந்து 200 ரூபா வரையும் டிஃபரன்ஸ் ஆகுது வாய்ப்பு இருக்கு. யோசிக்கலாம் 200 ரூபாய் என்ன பெருசான்ற முடியுங்க. ஒரு மேட்சிங்கும் போது ஒரு 5 டீமாச்சும் பிளே பண்ணுவீங்க. ஒரு டீமுக்கு 100 ரன் வச்சுட்டாலும் 5 டீமுக்கு 500 வரையும் உங்களுக்கு வித்தியாசம் வரும். அப்படி இருக்கும்போது அந்த 500 வச்சு நீங்க இன்னொரு டீமோட நீங்க பிளே பண்ணலாம். கிட்டத்தட்ட மற்ற ஆப்புக்கு இந்த ஆப்பை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 150 ரூபாயில இருந்து 200 ரூபா டிஃபரன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 5 டீமுங்கும் போது ஒரு 1000 ரூபாய் வரையும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பாப்ல அவங்க கொடுக்குற 5 பிளேயர்ல இருந்து எனி ஒரு பிளேயரை நீங்க பிக் பண்ணா போதும், நீங்க அதிக மணி வின் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்மித்தி மந்தனா நீங்க பிக் பண்ணிருக்கீங்கன்னா ஆப்ல வால்வெட் பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் எடுத்திருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி யார் அதிக பாயிண்ட் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வினிங்க கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட இப்ப நீங்க பிக் பண்ண பிளேயர் ஒரு 70.5 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஆப்பனண்ட் பாத்தீங்கன்னா 70 தான் எடுத்திருக்காங்க. அந்த 0.5ல கூட நீங்க வின் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. மறக்காம இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க.
அது மட்டும் இல்லாம நடக்க இருக்க எல்லா மேட்சுக்குமே இந்த பாப் ஆப்ஷன் நாங்க யாரை ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷனை வந்து நம்ம டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதே ஆப்ஷனை ட்ரை பண்றாலும் தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸும் கிடையாது, நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டியும் கிடையாது. மாறாக எக்ஸ்ட்ரா 10% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கும் எக்ஸ்ட்ரா 10% கேஷ் போனஸ், நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கும் எக்ஸ்ட்ரா 10% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான வயசுல வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஆப்லயுமே ஒரு 10% கேஷ் போனஸ் வந்து கொடுத்தது எனக்கு தெரியாது. ஸோ இந்த ஆப்ல வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து ட்ரை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. யூனிட் கோட் FGT. ஓகே, இப்போ அடுத்ததா 2 டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஆன்டிகோ அண்ட் பேர்டே பைக்கனை பொறுத்த வரைக்கும் கிரேவஸ் அண்ட் ஃபக்கர் சமான் இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. கே ஜேம்ஸ், ஆண்ட்ரூ, இமாத் வசீம், பில்லிங்ஸ், ஃபைபின் ஆலன், கிறிஸ் கிரீன், பிரைம்ஸ், சமர் ஸ்பிங்கர், முகமது அமீர் இவங்க தான் ஆன்டிகோ அண்ட் பேர்டே பைக்கனோட பாசிபிள் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, அடுத்ததா ட்ரைன் பேக்கோ கிங் ரைடரை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் அண்ட் ஜோசன் ராய் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. நிக்கோலஸ் பூரன் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து இருக்காரு. கிறிஸ் கார்டி, பாரிஸ், கிரண் பொலார்ட், ட்ரெவின் பிராவோ, சாலம் கேன், அகில் ஹுசேன், நாதன் எட்வர்ட்ஸ் அண்ட் ஜோசுவா லிட்டில். ஸோ இவங்க தான் ட்ரைன் பேக்கோ கிங் ரைடர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா 2 டீமோட டெவலப்மெண்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ சாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. அண்ட் பேட்டிங் ஆர்டரும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 1 down வந்து இறங்கினாரு. அடுத்தடுத்து போக போக ஒரு பேட்டிங் ஆர்டர் ரொம்ப ரொம்ப பின்தள்ளிங்கிருச்சு. காரணம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும்தான் ஒரு பேட்டிங் ஒரு 20+ வரையும் வந்துருச்சு. விக்கெட் கீப்பிங்னு ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிருச்சு. அதுக்கு நடக்கிற மேட்ச்ல பேட்டிங்லும் ஏர்லியா விக்கெட் இழந்துடுறாரு. அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமாவும் கேச்சஸும் பெருசா எதுவும் கிடைக்கிறது இல்லை. இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண செகண்டா பேட் பண்றாரு அப்படிங்கும் போது இவருக்கு வந்து இம்பார்ட் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இவர் ஃபீல் பண்ணும்போது அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பேட் பண்ணும்போது இவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படி இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ சாம் பில்லிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்றாங்க. ஸோ ஆன்டிகோ பேர்டே பைக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா சாம் பில்லிங்ஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா சாம் பில்லிங்ஸை 50-50 ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் இமாத் வசீமை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. அண்ட் பேட்டிங் ஆர்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஆர்டர் அப்பரைட் வந்து வந்துருச்சுங்க. செகண்ட் ஒன் பொசிஷன்ல வந்து இருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் 25ல இருந்து 30+ ரன் வரையும் விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். பவுலிங்லயும் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரையும் விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். இதை பொறுத்தவரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 1 or 2 கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஃபைபின் ஆலனை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து போத் இன்னிங்ஸ்லுமே 1 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் இவர்கிட்ட இருந்து குயிக் நாடா வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கக்கூடிய ஒரு எலிஜிபிளான பிளேயர். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் ஆடுவார். டாப் ஆர்ல ஏரியா விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா இவரோட பேட்டிங் பொசிஷன் அப்பரைட் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 15+ இருந்து 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். யார்தான் சுனில் நரேன். சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. காரணம் 4 ஓவருமே பவுல் பண்றாரு அண்ட் இன்னிங்ஸா ஓபன் பண்றாரு. இன்னிங்ஸை ஓபன் பண்ற டெவலப்மெண்ட் பிளேயரா இருந்தாலும் கம்பல்சரி ஒரு பிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இவர் பவுலிங்ல இருந்தும் 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல 35ல இருந்து 40+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. 1 or 2 டீம்ல கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கே சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும். அண்ட் நிக்கோலஸ் புரானை பொறுத்தவரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. அண்ட் இன்னிங்ஸா 1 down இறங்குறாரு. டாப் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சுனில் நரேன் அண்ட் நிக்கோலஸ் புரான் இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. சுனில் நரேன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. நிக்கோலஸ் புரான் இன்னிங்ஸ் 1 down இறங்குறாரு. என்னை பொறுத்தவரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இவங்க 2 பேருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க தான் சொல்லுவேன். போத் இன்னிங்ஸுமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணலாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அண்ட் டுவைன் பிராவோ பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் அதிகபட்சம் ஒரு 3 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. மோஸ்ட்லி இவர் வந்து டெத் ஓவர் தான் பவுல் பண்ணுவாரு.
பட் லாஸ்டா அந்த மேட்ச்ல ஒரு டெத் ஓவர் பவுல் மிடில் வரை அந்த 2 ஓவரும் வந்து முடிச்சிட்டாரு. 2 ஓவர் பவுல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 19 ரன் அப்படிங்கறத தான் வந்து கொடுத்திருந்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அதே 2 ஓவர் அதிகபட்சம் 3 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். இந்த பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு வந்து கொடுத்து பாருங்க. செகண்டா பவுல் பண்றாருன்னா 50-50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவர்கிட்ட பவுலிங் மட்டும் தான் ஒரு ஆப்ஷனா கிடையாது. பேட்டிங்ல வந்து ஒரு 15+ இருந்து ஒரு 20+ ரன் குயிக்னால ஆடக்கூடிய ஒரு பிளேயர். வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய பிளேயர். கடைசியா அந்த 3 ஓவர்ல வந்து பேட்டிங் வந்தாலும் ஒரு 15 இருந்து 20+ ரன் வரையும் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்ப்போம். பேட் ஃபால்கனை பொறுத்த வரைக்கும் கே ஜேம்ஸ், ரோசன் பிரைம் இவங்க 2 பேரும் 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கோம். கே ஜேம்ஸை பொறுத்த வரைக்கும் இவரோட பேட்டிங் ஆர்டர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணிருந்தாரு. அப்படி இன்னிங்ஸ் வந்து இப்போ 1 டவுன் வந்து இறங்குறாரு. ஸோ இவர் பவர் பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் பிளேயர்ஸ் வந்து ஓவர் முடிஞ்சிடும். பவர் பிளே முடிஞ்சு வரும்போது ஸ்பின்னர்ஸ் வந்து டேக்கன் பண்ணிடுவாங்க. இவர் ஸ்பின்னர்கிட்ட ரொம்ப 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 வீக்கா இருக்காரு. ஸோ ஃபாஸ்ட் பாலர்கிட்ட எந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி பிளே பண்றாரோ அதே அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே வீக்கா இருக்காருங்க. அதனால இவர்கிட்ட இருந்து பேட்டிங்ல இருந்து மட்டும் ஒரு 15 இருந்து ஒரு 20+ ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல அடிக்க வந்து ரொம்ப ரிஸ்கா தான் இருக்கும். ஸோ இவரை வந்து நான் ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பின்னர்கிட்ட வீக்கா இருக்காரு அந்த ஒரு காரணத்தினால தான் ஒரு 50-50 ஆப்ஷனா பிக் பண்ணியிருக்கேன்னா கிடையாது. இவர்கிட்ட வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லை. கேச்சஸ் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸா இருக்கட்டும், வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எது இல்லாதனால தான் இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் ரோசன் பிரைமை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ரீசெண்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல இருந்தவர் அப்படியே போக 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 பேட்டிங் ஆட ரொம்ப ரொம்ப கீழே வந்துருச்சு. பவுலிங்ல இருந்து மட்டும் இவரு 2 விக்கெட் வரையும் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் இவரால் ட்ரீம் டீமுக்குள்ள வர முடியும். மற்ற பட்சத்துல இவரை வந்து நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனா ட்ரை பண்றதுதான் ஒரு சூட்டபிள் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஜோசன் ராயை பொறுத்த வரைக்கும் பேட் செகண்ட் பண்றாருன்னா ஒரு எப்ப வந்து கொடுத்து பாருங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவர் இயர்லி வந்து விக்கெட் இழந்துறாரு. ரீசெண்ட் வைஸ்ல பார்த்தோம்னா பேட் செகண்டா பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே வந்து இயர்லியா வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. அண்ட் கிரண் பொலாட பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா ஒரு இப்போ கொடுத்து பாருங்க. செகண்டா பண்றாங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷனா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இவரோட பேட்டிங் ஆர்டர் அப்பரைட் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. டாப் ஆர்டர்ல இருக்கவங்க ஒரு 15 ஓவர் வரையும் பேட் பண்ணிட்டாங்க, அதுக்கு மேல கொஞ்சம் விக்கெட் இழந்துருச்சு அப்படின்னா அந்த கடைசி அந்த 5 ஓவர்ல கிரண் போலாரோட பேட்டிங் ஆர்டர் வந்து வந்துடும். ஸோ டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய கிறிஸ் கார்டி அண்ட் பாரிஸ் இவங்க 2 பேர்த்தோட ஓவரும் பேட் ஆர்டரும் கொஞ்சம் கீழே போயிட்டு பொலாரோட பேட் ஆர்டர் அப்ரைட் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல கிரண் பொலாட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு எப்போ வந்து கொடுத்து பாருங்க. இப்ப அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். பேர்முடா ஃபல்கனை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ, கிரேவஸ் அண்ட் ஃபேபன் ஆலன், முகமது அமீர் இந்த 4 பிளேயரும் கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து ஒரு 30% கீழே தான் பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணுவாங்க, தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்ட்ரோ பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து ஒரு செகண்ட் பொசிஷன்ல வந்து இறங்குறாரு. பேட்டிங் ஆடல 4 மேட்ச்ல 2 மேட்ச்ல வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு, செகண்ட் மேட்ச்ல பெருசா வரல, 3வது நடந்த மேட்ச்ல ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு, 4வது நடந்த மேட்ச்ல ட்ரீம் டீம்ல வரல. இது இவங்களுக்கு 5வது மேட்ச். இந்த மேட்ச்ல இவர்கிட்ட ஒரு 35 இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச்ல ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்கு. டிஃப்ரெண்டா போய் ட்ரை பண்றவங்க வந்து ரிஸ்கா ட்ரை பண்றவங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 8 இருந்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் கிரேவஸை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஃபக்கர் ஜமான் எப்படி பிளே பண்றாரோ அதே மாதிரி தான் வந்து பிளே பண்ணுவாரு. இருக்க பட்சம் அந்த பவர் பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா இவற்று இருந்து ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேட்ச் பிடிக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல ஒரு 8 இருந்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் வந்து கிடைச்சிடும். ஓவராலா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க இவரை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்க இவரை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க 50-50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைபன் ஆலனை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் வரையும் பவுல் பண்ணிடுவாரு. 3 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் போத் இன்னிங்ஸ்ல கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும்
ஒரு 15+2 வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. முகமது அமீரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. இவர்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாரு. ஸோ டெத் ஓவர் பவுல் பண்ற பிளேயர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது முகமது அமீர்கிட்ட இருந்து 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடா வேணா 2 விக்கெட் கிடைக்கலாம் இல்லையா, கம்பல்சரி 2 விக்கெட் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது வேணா 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு முகமது அமீர் கிட்ட. இப்ப அடுத்ததான் கிறிஸ் கார்டி, டுவைன் பிராவோ, அகில் ஹுசைன், நாதன் எட்வர்ட்ஸ். ஸோ இவங்க 4 பேரும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல வந்து இருக்காங்க. கிறிஸ் கார்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. பேட்டிங்ல இருந்து மட்டும் 112+2 வரை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 120+ ஃபேண்டசி பாயிண்ட் இவருக்கு வந்து கிடைச்சிருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நாக் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. பட் அந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிச், ஸோ பேட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு வெனு. பட் இந்த வெனுல பேட்டர்ஸ்க்கு அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட்டிங் வந்து இருக்காது. பவுலர்ஸ் வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணுவாங்க. லோவஸ்ட் ஸ்கோரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 140 145+2 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல இந்த பர்டிகுலர் கிறிஸ் கார்டிகிட்ட இருந்து நம்ம ஒரு 25+2 வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஒன்னா டீம்ல கிறிஸ்கா ட்ரை பண்றாங்க, தாராளமா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஸ்மால் லீக்ல கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றோம்னு நினைக்கிறாங்க, கிறிஸ்கா வந்து தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு எலிஜிபிள் உள்ள ஒரு பிளேயர். அடுத்ததா டுவைன் பிராவோ. டுவைன் பிராவோ பொறுத்த வரைக்கும் 2 அதிகபட்சம் 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இருக்க பட்சத்துல 1 விக்கெட் வரையும் இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அன்னைக்கு 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு இந்த பர்டிகுலர் வினோவை பொறுத்த வரைக்கும். அண்ட் டாப் ஆர்டர்ல கொஞ்சம் இயர்லயே விக்கெட்டை இழந்துட்டாங்க அப்படின்னா டுவைன் பிராவோட பேட்டிங்கால கொஞ்சம் அப்டேட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டுவைன் பிராவோட இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா அகில் ஹுசைன். அகில் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணல. ஸோ இந்த மேட்ச் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். அப்படி பிளே பண்ணாருன்னா 4 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவருக்கு வந்து நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது இவரோட ஃபேனசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது 1 விக்கெட், ஸோ அதிகபட்சம் அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட்டுங்கிறது. செகண்ட் பால் பண்ணும்போது 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அகில் ஹுசைனை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா நாதன் எட்வர்ட்ஸ் பொறுத்த சேம் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. அண்ட் இவர்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்றாங்க பட்சத்துல இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை, 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். ஸோ ரொம்ப டிஃபரன்ஸ் பிக்கெட் ட்ரை பண்றேன், ஆஃப் சைட்ஸ் சேஞ்ச் ப்ளே பண்றேன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா இந்த ஆஃப் சைட்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபக்கர் ஜமான். ஸோ ரீசெண்ட் அந்த எல்லா மேட்ச்லயுமே அந்த ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. லாஸ்ட் மேட்சை தவிர எல்லா மேட்ச்லயுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. காரணம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரேவஸ். ஸோ இந்த கிரேவஸ் வந்ததுனால ஸோ இன்னைக்கு வந்து ரீசெண்ட் மேட்ச் வச்சுல கே ஜேம்ஸ் அண்ட் ஃபக்கர் ஜமான் இவங்க தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச்ல கிரேவஸ் அண்ட் ஃபக்கர் ஜமான் பண்ணும்போது ஃபக்கர் ஜமானோட ரோலை வந்து கிரேவஸ் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் தான் அக்ரெசிவ் ஆட காரணத்தினால ஃபக்கர் ஜமான் கொஞ்சம் அவருக்கு வந்து பார்ட்னர்ஷிப் கொடுத்து பிளே பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால இவர் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. இந்த மேட்ச்ல இவர்கிட்ட நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா இமாத் வசீம் வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. அண்ட் பவுல் பண்ற பட்சத்துல போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 20+2 வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா கிறிஸ் கிரீனை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் அதிகபட்சம் 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படி பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து போத் இன்னிங்ஸ்லுமே 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டடா வேணா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் சமர் ஸ்பிங்கரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. அது மட்டும் இல்லாம டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாருங்க. டெத் ஓவர் பவுல் பண்ற ஒரு பிளேயர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவரு இருந்து 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சமர் ஸ்பிங்கரை பொறுத்த வரைக்கும்.
அடுத்ததா சுனில் நரேன், நிக்கோலஸ் பூரான். போத் இன்னிங்ஸுமே மஸ்ட் ட்ரை. சுனில் நரேன் 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு அண்ட் இன்னிங்ஸை ஓபன் பண்றாரு. பேட்டிங்ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் பவுலிங் மூலியமாவும் 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நிக்கோலஸ் பூரான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ரீசன்ட் வைஸ்ல விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. 100% ட்ரீம் டீம்ல வந்து வந்திருக்காரு. ஸோ மஸ்ட் ட்ரை நிக்கோலஸ் பூரான். இப்ப அடுத்ததா ஜோஸ்வல் லிட்டில் அண்ட் ஜோஸ்வல் லிட்டில பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துப்பாரு. காரணம் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. அப்படி இருக்க பட்சத்துல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா வேணா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஜோஸ்வல் லிட்டில பொறுத்த வரைக்கும். அடுத்ததா சலாம் கெயில பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் அதிகபட்சம் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர் செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா அன்எக்ஸ்பெக்டடான 1 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும். இப்ப அடுத்ததா 2 டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் அப்படிங்கறத பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபான பிளேயர் அப்படின்னா நிக்கோலஸ் பூரானை தான் வந்து சொல்லுவேன். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணாலும் சரி, கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணாலும் சரி, சேஃபான ஆப்ஷன் நிக்கோலஸ் பூரான் மட்டும் தான். காரணம் பேட்டிங் ஆர்டர் அப்ரேட்ல வந்துடுறாரு, இன்னிங்ஸை வந்து 1 down வந்து இறங்குறாரு அண்ட் விக்கெட் கீப்பிங் வேற பண்றாரு. ரீசெண்ட் 5 மேட்ச்ல ஒரு பேட்டிங்ல 100% வரும் ட்ரீம் டீம்ல வந்து வந்திருக்காரு. பட் சாம் பெல்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. 4 மேட்ச்ல இந்த 5ஆம் மேட்ச் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கெட் ட்ரை பண்றாங்க. தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச்ல 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பேட்டிங் ஆர்டர்ல இருந்து மட்டும். அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இவர் விக்கெட் கீப்பிங் பண்ற மாதிரி இருந்தா, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ற மாதிரி இருந்தா. ஓகே, அடுத்தது கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சேஃபான பிளேயர்ஸ் யார் உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில வந்து பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பர் ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுல இமாத் வசீம், நிக்கோலஸ் பூரான் அண்ட் சுனில் நரேன். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இவங்க 3 பிளேயர் வந்து எனி 2 பிளேயர் கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கும், சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். அண்ட் ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றாங்க பட்சத்துல கிறிஸ் கிரீன், ஃபக்கர் சமான், சமர்ஸ் பிங்கர், டுவேன் பிராவோ, அகில் ஹுசேன் அண்ட் ஜோஸ்வல் லிட்டில். இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மல்டிபிளேயர் டீம் வந்து ட்ரை பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ரிஸ்கா இருக்கும், பட் ஒரு சேஃபான. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.